ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தைக்கு, இன்னும் சற்று நேரத்தில் நீ வெற்றி பெறக்கூடிய வகையில் உனக்கான ஒன்று உன் வாழ்க்கையில் உன்னிடமே வந்து சேரப்போகுது. ரொம்ப நாளாக நீ ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த உனக்கான வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தான் இப்போ உன் கைகளில் வந்து சேர்க்க போகிறேன். இத்தனை நாளாக எல்லாமே சரியாயிடும்னு தானே உன் மனசின் ஓரத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்போது எல்லாத்தையுமே சரி செஞ்சிட முடியும்னு தன்னம்பிக்கையோட வேலை செய்ய ஆரம்பி. ஏன்னா எல்லாத்தையுமே சரி செஞ்சுதான் ஆகணுங்கிறது தானே வாழ்க்கை. எல்லாம் சரியாகிடுங்கிறது நம்பிக்கையாக இருக்கலாம், எல்லாத்தையும் சரி செஞ்சிடலாங்கிறது தன்னம்பிக்கையாக இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் நீ தான் சரி செய்யணுங்கிறது தான் உன் வாழ்க்கையில் எழுதியிருக்கு. நீ மனசு வச்சினா அது நிச்சயமாக முடியும். ஏன்னா உனக்குள்ள நான் நிறைய திறமைகளை கொடுத்துருக்கேன். அந்த திறமையை பயன்படுத்தி உனக்கு சரியான விஷயங்களை தேடி பிடிச்சினா, அது வரைக்கும் பொறுமையாக உன்னுடைய வேலைகளையும் கடமைகளையும் செஞ்சினா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அதுவும் நீ 1 மடங்கு திறமையோட, 2 மடங்கு தேடலோட, 3 மடங்கு பொறுமையோட உனக்கான வேலைகளை செய்யும் போது நீ எப்படி தோற்று போவாய்? நீ எவ்வளோ உயர்ந்தவங்கிறது நீ நல்லா படிக்கிற படிப்பிலையோ அல்லது நீ சம்பாதிக்கிற காசு பணத்திலேயோ உன்னுடைய அறிவிலோ கிடையாது. மற்றவங்க உன்னை எப்படி மதிக்கிறாங்கிறத பொறுத்து தான் நீ உயர்ந்த பிள்ளையாக நினைக்கப்படுவாய். எப்போதுமே உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருந்து உன் வாழ்க்கைக்கு உயர்வையும் வெற்றியையும் தந்தே தீர்வேன். கடந்து போன நாட்களுக்காக கவலைப்படாதே என் செல்லமே. இன்னும் நீ நடந்து போக போக நிறைய நல்ல நாட்கள் உன் வாழ்க்கையில் வரும். நீ ஜெயிக்கிறதுக்கும், நீ சந்தோஷமாக வாழ்கிறதுக்கும், வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்குமே கூட இன்னும் நிறைய விஷயங்களை உனக்காக நான் நடத்த போகிறேன். நம்பிக்கையோட அடுத்த அடியை எடுத்து வைப்பாயா? எப்போதுமே உன்னுடைய எண்ணத்தில் மகிழ்ச்சி மட்டுமே உன்னுடைய இலக்காக இருக்கட்டும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எங்கெல்லாம் கிடைக்குதோ கிடைக்கிற இடத்துலலாம் அதை பெற்றுக்கொள். கிடைக்காத இடத்துல அதை அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போ. உன் வாழ்க்கையில் நீ செய்ய நினைச்ச விஷயங்களையெல்லாம் சிறப்பாக செஞ்சு முடிக்கவும், வாழ்க்கையில் வெற்றி பெறவும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது வேறென்ன எதிர்பார்க்குற? என்ன நடந்தாலும் நம்பிக்கையோடு நகர்ந்து போய்கிட்டே இரு. நதி ஒரு இடத்துல ஆரம்பிச்சிச்சுன்னா எவ்வளவு வளைவு நெளிவு சுழிவு தடை தடங்கள் பாறை கல் இடுக்கு காடு மேடுன்னு என்ன வந்தாலும் எல்லாத்தையுமே தாண்டி வளைஞ்சு நெளிஞ்சு போய் கடைசியில் கடல்ல தான் போய் சேரும். இடையில் எவ்வளவு இடைஞ்சல்கள் வந்தாலும் தடங்கள் வந்தாலும் அது ஒருபோதுமே எதுக்காகவுமே நின்றுடாது. நீயும் அந்த நதி நீர் போல எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உன்னுடைய இலக்கை அடைவதில் மட்டுமே குறிக்கோளாக ஓடிக்கிட்டே இரு. எந்த செயலாக இருந்தாலும் மனசுல ஒரு உறுதியோடு நீ செயல்படும் போது அந்த செயலில் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். இப்போ நீ என்ன நினைக்கிற, எது நடக்கணும்னு ஆசைப்படுற, எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கன்னு எல்லாமே இந்த சாயப்பாக்கு நல்லா தெரியும். நிச்சயமாக உனக்கான வெற்றியை உன் வாழ்க்கையில் நான் கொடுத்தே தீருவேன். நீ எதற்கும் கலங்காதே என் செல்லமே. இந்த உலகத்தில் கஷ்டத்தையே அனுபவிக்காம எந்த ஒரு மனிதனும் அவர்களது லட்சியத்தை அடைஞ்சிட முடியாது. இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டுட்ட, இன்னும் கொஞ்ச நாள் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு சமாளித்து வெற்றியை அடைவதையே முடிவாக வச்சுக்கிட்டினா நீ எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பான வெற்றியை உனக்கு நான் கொடுப்பேன். அதுவும் நீ ஆசைப்பட்ட உனக்கானது நிச்சயமாக உன் கைகளிலே வந்து சேருவேன் செல்லமே. இந்த உலகம் எப்பவுமே நீ எவ்வளவு கஷ்டப்படுறன்றத திரும்பி கூட பார்க்காது, யோசிச்சு கூட பார்க்காது. ஒரு விஷயத்தை அடைவதற்காக நீ எவ்வளவு முயற்சி செய்கிறங்கிறதையும் இந்த உலகம் கவனிக்காது. ஆனால் அந்த முயற்சியின் முடிவாக நீ எப்போ ஜெயிக்கிறியோ அப்போதான் இந்த உலகம் உன்னை திரும்பி பார்க்கும். முடிவுகளை மட்டுமே பார்க்குற இந்த உலகம் உன் முயற்சிகளுக்காக எதுவும் உதவி செய்ய போகிறதில்ல. நீ எப்போவுமே வாழ்க்கையில் ஜெயிக்கிறது மட்டுமே குறிக்கோளாக வச்சுக்கோ. உன்னுடைய இலக்கு சரியாக இருந்தால் நீ ஜெயிப்பதற்கான வழியும் தானாகவே பிறக்கும். உன்னுடைய எண்ணங்கள் சரியாக இருக்கும்போது உன்னுடைய செயல்களும் நிச்சயம் வெற்றிகரமாகவே முடியும் என் செல்லமே. உனக்கு எதிராக சவால்கள், பிரச்சனைகள், தடைகள் எது வந்தாலும் உன்னுடைய குறிக்கோளை அடைவதில் மட்டும் உறுதியாக இரு.
என்ன நடந்தாலும் எல்லாத்தையுமே எளிதாக எடுத்துக்கொள்ளும் தன்மை இருந்தால்தான் தடைகளை எதிர்கொண்டு ஜெயிக்க முடியும். என்ன நடந்தாலும் சோர்ந்து போகாதே. முயற்சி செய்கிறவங்களுக்கு தட்டி கொடுத்து உற்சாகம் கொடு. இயலாதவர்களுக்கு உன்னால் முடிஞ்சா விட்டு கொடு. ஏதாவது வேணும்னு வந்து கை நீட்டி கேட்குறவங்களுக்கு உன்னால் முடிஞ்சதை கொடுத்துட்டு அவங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்கும் வழிகளை சொல்லிக் கொடு. கீழே விழுந்தவனை கை கொடுத்து தூக்கி விடு என் செல்லமே. விடையே இல்லாத கேள்விகள் உன் வாழ்க்கையில் நிறைய இருக்கு. வெளியே யாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள முடியாத கவலைகளும் கஷ்டங்களும் உன் மனசில் நிறைய இருக்கு. தீர்வே இல்லாத பிரச்சனைகளும் கூட எல்லாருக்குமே இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்தில் நீ மட்டும் தனி பிறவி கிடையாது. எல்லார் மனசுக்குள்ளேயும் கவலைகளும் கஷ்டங்களும் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் இருக்க தான் செய்யும். ஆனால் அதை சிரிச்சுக்கிட்டே கடந்து போகிறதுல தான் உன்னுடைய சாமர்த்தியம் இருக்குது. எல்லாருமே அப்படிதான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உன்னுடைய முயற்சி பெருசாக இருந்தும் கூட வெற்றி இன்னும் கிடைக்கலையேன்னு வருத்தப்படாத. உனக்கான வெற்றி தள்ளி போயிருக்கே தவிர உன்னுடைய முயற்சி ஒருபோதும் வீண் போகாது. இதோ நீ ஆசைப்பட்ட எல்லா காரியங்களையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க தானே இந்த சாயப்பா வந்திருக்கேன். ஒரு விஷயத்தை உன்னால் முடிக்க முடியும்னு தெரிஞ்சா அதுக்காக உடனே முயற்சி எடு. இல்லை இது நம்மால் முடியாத காரியம்னு உனக்கு தோணுச்சுன்னா அதை எப்படி சரியாக முடிப்பதுன்னு யோசிச்சு அதற்கான பயிற்சி எடு. பயிற்சி எடுக்கும்போது முயற்சி தானாகவே வெற்றியை பெற்றுவிடும் என்பதுதானே உண்மை. உன்னை சுற்றி தினம் 100 எதிர்மறையான விஷயங்கள் நடந்தாலும் நீ எப்போதும் எல்லாத்தையுமே 100% நேர்மறை எண்ணங்களோட அணுக பழகிக்கும். உனக்கு எதிராக யார் என்னன்னாலும் செய்யட்டும். உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே உனக்கு எதிராக கூட இருக்கட்டும். சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் நீ நினைச்சதற்கு மாறாக கூட இருக்கட்டும். ஆனால் எல்லாத்தையுமே நீ நேர்மறையாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டீன்னா எதுவுமே தப்பாக போகாது. அதே போல துன்பங்களை சந்தித்து வாழக்கூடிய உனக்கு உன் வாழ்க்கையில் தோல்வியே வராமல் நான் உன்னை காப்பாற்றுவேன். உன்னை படைச்ச இந்த சாயப்பா எனக்கு தெரியும். நீ எந்த அளவு கஷ்டங்களை தாங்குவ, எதை தாங்க முடியாதுன்னு. உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியுமோ அதைத்தான் கொடுத்துருக்கேன். சீக்கிரமே அதையும் உன்னிடமிருந்து இறக்கி வச்சு உன்னை கைவிடுவாம காப்பாற்றுவேன் என் செல்லமே. உன்னை கவலைப்படுத்துகிற அளவுக்கு ஒருத்தனுக்கு துணிச்சல் இருந்தா அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அளவுக்கு உனக்குள்ள தைரியம் இருக்கட்டும். யார் உன்னை கவலைப்படுத்தினாலும் நீ கலங்காம தைரியமா துணிச்சலா வேலை செய்ய ஆரம்பி. யாராவது உதவி செஞ்சா அவர்களுக்கு நன்றி சொல்ல பழகிக்கோ. நீ தவறு செஞ்சினா அதற்காக மன்னிப்பு கேட்கும் பக்குவத்தை உனக்குள்ள வளர்த்துக்கோ. தவறுக்கு மன்னிப்பும் உதவிக்கு நன்றியும் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் உனக்குள்ள இருந்தா நிச்சயமாக நீ வாழ்க்கையில உயர்ந்த இடத்தை பெறுவதை யாராலுமே தடுக்க முடியாது என் செல்லமே. நீ எவ்வளவோ தானம் செய்யலாம். ஆனா உன்கிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான தானம்னா அது நிதானம்தான். எப்போதும் எல்லா சூழ்நிலைகளையும் நிதானமாக கையாள கத்துக்கிட்டினா வாழ்க்கையில நிச்சயமாக வெற்றி பெற்றுடுவாய். எதையுமே உன்னால் அடைய முடியாதுன்னு மட்டும் நினைச்சிடாத. நீ தேடும்போது நம்பிக்கையோடு அதை பொறுமையாக தேடும்போது நிச்சயம் பெறுவாய்.